சரணம். கோவிந்தா கோவிந்தா. சத்குரு விட்டல்தாஸ் மகாராஜி கி ஜெய். விபாவரி அப்படின்ற வருண பகவானுடைய பட்டணம். இந்த பட்டணம் அந்த கர்ப்போதக ஜலத்துக்குள்ள வருண பகவான் கட்டின்னு இருக்காராம். அந்த பட்டணத்துக்குள்ள போய் வருண பகவானை வம்பு கிழக்கிறாராம், நீர் சண்டை போட வாரும்னு. உடனே அவர் சாபம் கொடுப்பது போல, உனக்கு இருக்கிற இந்த திமிருக்கு சாக்ஷாத் வைகுண்டவாசியே உன்னை அனாதையாக கொலை பண்ண போகிறாருன்னு சொல்லி இந்த முன்பு அத்தியாயத்தில் முடித்தார். இதெல்லாம் கேட்டான் இவன் மேலே ஹிரண்யாக்ஷன். கேட்டு இதெல்லாம் என்ன, என்னுடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி அந்த ஹரிநாராயணன் என்னை என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் திமிரா திரும்பவும் சுத்தின்னு இருக்கான். இதுக்கு நடுப்புற ஒரு சின்ன கதை நடந்திருக்கு. அது முன்புன்னு தான் இருக்கே தவிர எப்போ நடந்ததுன்னு கரெக்டாக தெரியல பாகவதத்தில். இந்த ஹிரண்யாக்ஷன் அந்த இந்த பிறந்ததுக்கு அப்புறம் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணியிருக்கான். தபஸ் பண்ண உடனே பிரம்மதேவரை பார்த்தவொடனே என்ன வேணும்னு கேட்டோடனே பூமி வேணும்னு கேட்டவன். உடனே பூமியை கொடுத்துட்டாரான் அவர். ஏன்னா இந்த பூமியை இப்போ இல்லைன்னு சொன்னால் இவன் அடுத்தது அதுக்கு ஏதாவது முரண்பாடு பண்ணுவான். இவனை சம்மாரம் பண்ணுறதுக்காக பிரபு எப்படியும் வருவார். அவர் இந்த பூமியை மீட்டு கொண்டு வைக்கட்டும் அப்படின்றதுக்காக எடுத்துக்கோன்ட்டான். அவன் என்ன பண்ணான், அந்த பூமி எடுத்துன்னு இந்த கர்ப்போதக ஜலத்துக்குள்ளே இருக்கிற அந்த ரசாதல லோகம்லாம் இன்னும் கூட அந்த வடியிலையும் அந்த ஜலம் ரசாதல லோகத்தில் அது பெருசான பெரிய உருண்டை, பூமியை விட பல மடங்கு பெருசது. அந்த உருண்டையில் கொண்டு போய் இந்த பூமி ஆனவல்ல ஜலத்துக்குள்ளே கொண்டு போய் இந்த பூமி தேவியை வச்சுட்டான். இது இதுக்கு நடுப்புறம் நடக்கக்கூடிய கதை. இப்படி வருணனால் சொல்லப்பட்டு கோபத்தோடு இப்படி சுற்றின்னு இருக்கானா ஹிரண்யாக்ஷன். அப்படி சுற்றிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து நாரதர் வரார். நாரதர் இப்படி நாராயண நாராயணன்னு அவரை வீணை வாச்சின்றே வரார். இவன் கையில் ஒரு கதை வச்சுட்டுருக்கானா, அவர் ஒரு கதை வச்சுட்டுருக்கிறது போல் நீரும் ஒரு கதை வச்சுட்டுருக்காரு, யுத்தத்துக்கு வரும்னார். அப்பா இது கதை இல்லைப்பா, இதை வச்சுன்னு பாட தான் முடியும், யுத்தம் பண்ண முடியாது. நீ அங்கங்கே போனேன்னா ஒன்றும் தேராது. உனக்கு யுத்தம் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருமே வீரர்களே கிடையாது. உனக்கு ஏற்றது போல ஒரு யுத்தம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்காருன்னா அந்த மகாவிஷ்ணு ஹரிநாராயணன் தான். அவர்கிட்ட போய் நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் பிரபு இந்த ரசாதல லோகத்தில் இருக்கிற அந்த பூமியை கொண்டு மேலே வைக்கணும். ஏன்னா சுவாயம்பூ மனு சத்ரூப இவர்கள்லாம் உண்டாகி பிரம்மதேவன்கிட்ட கேட்குறா, எங்கே பூமியை காணும், ஜெகத் சிருஷ்டி பண்ணணும்னா பூமியில் தானே பண்ணணும், பூமியை காணமே அப்படின்னு கேட்டுன்னு இருக்கா. உடனே பகவான் வராக ரூபத்தை எடுத்து அந்த ஜலத்துக்குள்ளே போனான்றது இதுக்கு முன்னாடி வந்த அத்தியாய கதை. இப்போ பிரபு அங்கே உள்ளே போய் அந்த பூமியை தூக்கிட்டு வராரா. உடனே நாரதர் அவன்கிட்ட சொல்கிறாரா, பாடுறா, உன்னுடைய பூமி அந்த ரசாதலத்தில் நீ வச்சுட்டு இருக்கிறத அந்த ஹரிநாராயணன் தூக்கின்னு போகிறான் பாரு, போய் அவன் கூட சண்டை போடு, அவன் தான் உனக்கு சரியான ஆசாமின்னு இப்படி இந்த ஹிரண்யாக்ஷனை டைவர்ட் பண்ணி கிளப்பி விட்டார். இப்படி நாரதரால் கிளப்பி விட்ட உடனே அவன் என்ன கிளம்பினா, அப்படியே அந்த ஜலத்துக்குள்ளே பூந்தான். பூந்து பார்த்தா ஆமாம், அங்கே என்ன இருக்குன்னா, நம்ம எப்பேற்பட்ட பிரபு ஸ்வேதவராக மூர்த்தி, யஜ்ஞவராக மூர்த்தி, லக்ஷ்மி வராக மூர்த்தின்னு சொல்லிட்டு இந்த கல்பத்துக்கே ஸ்வேதவராக கல்பம்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு இப்படி அந்த வராக மூர்த்தியை கொண்டாடுறோமோ, இவன் அந்த வராக ரூபத்தில் இருக்கிற பகவானை பார்த்து என்னடா இது என்ன பண்ணி வித்தியாசமாக இருக்குது, ஜலத்துக்குள்ளே சஞ்சாரம் பண்ணக்கூடிய பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லிட்டு, இது என்ன என்னுடைய பூமியை தூக்கின்னு போகிறது, என் தலையெழுத்து பாரு, யார் கூட எல்லாம் போய் சண்டையோட போடணும், பராக்கிரமசாலி யுத்தம் பண்ணுறவன் நல்ல ஒரு வீரன் கூட சண்டை போடணும்னு நினச்சேன். ஆனால் இந்த பன்னி கூடலாம் சண்டை போடுற மாதிரி என் நிலைமை வந்துடுது, என்ன பண்ணுறது, மேலே சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு வராக ரூபத்தில் இருக்கிற பெருமாளை நோக்கி இவன் அந்த கதையை தூக்கிட்டு ஓடி வரான். அப்படி பெருமாள் கூட சண்டை போடுறதுக்காக வந்தவன் பெருமாள் ஒரு நிமிஷம் நிறுத்தி பேசுகிறானா, யார்கிட்ட கேட்டு இந்த பூமியை தூக்கின்னு போகிற, நாங்கள் எல்லோரும் அசுரர்கள்லாம் சேர்ந்து தபஸ் பண்ணி பிரம்மதேவனை பார்த்து பிரம்மாட்ட வரணா வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த பூமியை, இந்த பூமி எங்களுக்கு சொந்தம், நீ பாட்டுக்கு எடுத்துன்னு போகிற, நான் கொண்டு வச்சிருக்கிற இந்த பூமியை நீ கொண்டு போகிற, ஒரு நிமிஷம் நில்லு, இது எனக்கு சொந்தம், இது மாத்திரம் நீ நான் சொல்லியும் கேட்காம நீ எடுத்துன்னு போனேன்னா நீ உயிரோடு உங்கள் வீட்டுக்கு போக முடியாது, மேலே நான் சண்டை போட்டு உன்னை சம்ஹாரம் பண்ணிவிடுவேன், முதல்ல இந்த பூமியை இங்கே வச்சுட்டு போன்னு பெருமாளை பார்த்து மிரட்டுறானாம்.
உன்னுடைய வேலை என்ன? எப்போ பார்த்தாலும் நீ அவதாரம் பண்ணி இந்த அசுரர்கள்லாம் சம்ஹாரம் பண்ணி தேவர்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் இப்படி பிறந்துட்டே இருக்க. இந்த தடவை அது நடக்கவே நடக்காது. நான் உன்னை கண்டிப்பாக சம்ஹாரம் பண்ணிடுவேன். உன்னை வந்து தேவதேவத்தமா, அகில சார்வபூமா, அகிலாண்ட பிரம்மாண்ட கொண்டி பிரம்மாண்ட நாயகா அப்படின்னு இந்த தேவர்கள் ரிஷிகள் பாகவதாலாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாளே, இனிமேல் அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா நீ இருந்தால் தானே உன்னை பண்ண போகிறா. எல்லாத்துக்கும் ஆதாரமாக வேறாக இருக்கக்கூடிய உன்னை சாச்சிட்டேன்னா பாக்கி எல்லாம் அழிஞ்சிரும். அதனால உன்னை நான் சம்ஹாரம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன், இரு வரேன் பயலே அப்படின்னு இப்படி ஹேளனமாக பகவான்கிட்ட பேசிட்டு மேலே சண்டைக்கு கதையை எடுத்துன்னு கிளம்பி ஓடி வரானாம். இப்படி இவன் கோரமாக பேசுகிறத பார்த்து பூமி தேவியை நடுங்கிறாளாம். இந்த அசுரர்கள்லாம் என்னை பாடாப்படுத்தி கொண்டு போய் ரசாத்தல லோகத்தில் இத்தனை நாள் என்னை வச்சு கஷ்டப்படுத்தினா, இப்போ தான் எனக்கு விமுக்தியாகி நான் என்னோடய ஸ்வஸ்தானத்துக்கு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த பாப்பி அங்கேருந்து வந்துட்டான். இவன் பேசுகிறத பார்த்தா பயமாக இருக்கேன்னு பெருமாளை பார்த்து இப்படி பூமி தேவி பயந்தண்டே பார்க்குறாளாம். உடனே பெருமாள் வந்து தன்னுடைய கண்ணாலேயே அனுகிரகம் பண்ணி, நீ கவலைப்படாத, அதுக்கு தான் நான் அவதாரம் பண்ணியிருக்கேன், நீ எந்த கவலையும் படாத, உன்னை வந்து உன்னுடைய ஸ்தானத்தில் கொண்டு வச்சிருவேன் அப்படின்னு பூமி தேவியை சமாதானம் படுத்துகிறாளாம். அதுக்குள்ளே பெருமாள் என்ன பண்றாருன்னா, அந்த ஜலத்திலேருந்து மெல்ல வெளியில அப்படியே மெதுவாக வெளில வரத்துக்கு அப்படியே ஸ்பீடாக கிளம்பி வெளில வரத்துக்காக இப்படி மேல் நோக்கி வர, இவன் என்ன பண்ணுறான், இந்த யானையுடைய காலை முதல்ல ஜலத்துலக்குள்ளேருந்து எப்படி தெரியாமல் பிடிச்சி இழுக்குமோ அந்த மாதிரி இப்படி வந்து அந்த காலை பிடிச்சி இழுக்கிறதுக்காக வரான். அவனை அப்படியே பிடிக்க வந்தவனை ஒரு உதச்சிட்டு பகவான் எப்படியோ அவங்கிட்டேன்னு தப்பிச்சுட்டு அந்த ஜலத்துலேருந்து மெதுவாக அப்படியே வெளில வந்து அந்த பூமியை எடுத்துன்னு போய் எந்த இடத்துல வச்சா சரியாக இருக்குமோ அந்த இடத்துல இப்போ இருக்கிற அந்த பூமியை வச்சுட்டு அதுக்கு ஆதார சக்தியும் கொடுத்து இப்படி ஒரே இடத்துல இருப்பது போல் அதை வச்சு அங்கேயும் இங்கேயும் போகாதபடிக்கு அதை ஸ்வஸ்தானத்தில் வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தா தேவர்கள் எல்லாம் பிரம்மதேவன் எல்லோரும் பார்த்து அதை சந்தோஷப்பட்டுருக்கா. இப்போ பிரபுவும் வந்து தனியாக ஆகாசத்தில் நின்று அந்த பூமியை பார்த்துட்டுருக்கா. இப்படி ஆகாசத்தில் ஜொலிச்சுன்னு இருக்கிற அந்த பிரபுவை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படும் போது இவன் விடலையாம், நேராக மேலே வரானா, எப்படியோ தப்பிச்சுன்னு வந்துட்டானே இந்த ஹரிநாராயணன்னு சொல்லிட்டு மேலே சண்டை போடுறதுக்காக வரான். திருப்பி துஷ்ட சொற்களுக்காக பேசிகிட்டே பகவான் கிட்ட வரும்போது இப்போ பகவான் மந்தஹாசத்தோடு சொல்கிறாராம், இத்தனை நேரம் பூமி இருந்ததுனால அவர் எதுவும் பேசலையாம். ஏன்னா மூக்கில் தானே வச்சுட்டு இருக்க, மூக்கில் வச்சுட்டு இருக்கும்போது வீரவசனம் பேசும்போது நானும் பதிலுக்கு பேசுகிறேன்னு பூமி கீழே விழுந்துருத்துனா என்ன பண்ணுறது? அதனால் அந்த டைமில் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காமல் பூமியை முதல்ல வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அப்புறம் பேசிப்போம் அப்படின்றதுக்காக இத்தனை நேரம் பேசாமல் இருந்த பிரபு இப்போ ஒன்றும் பெருசாக கோபப்பட்டுக்கலையா மந்தஹாசத்தோட. அப்போ நீ ஏதோ அதை சொன்ன இதை சொன்ன, நீ வந்து அப்படியே சம்ஹாரம் பண்ணிடுவேன்லாம் நீ சொன்னியே, என்னென்ன பண்ணின்னு சொல்லிட்டு என்னை மட்டமாக திட்டினியே. ஆமாம், நான் வந்து சாதாரண பண்ணி தான், ஆனால் இந்த பண்ணி என்ன பண்ணு தெரியுமோ, இந்த மாதிரி வாய்ச்சவடா இந்த மாதிரி பேசிண்டு தேவையே இல்லாமல் பேசிண்டு பராக்கிரமே இல்லாத காட்டில் சுற்றின்னு இருக்கிற இந்த சிங்கத்தெல்லாம் அடக்கக்கூடிய காட்டு பண்ணிடா இது. அதனால் நீ மேலே சண்டைக்கு வா, வாயிலேயே வந்து சண்டை போட்டுருக்காத, சண்டையில் காமி உன்னோட வீரியத்தை, மேலே சண்டைக்கு வா பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான் அப்படின்னு இப்போ பகவான் வந்து யுத்த ஸ்வாகத்தம் கொடுக்குறானா அந்த ஹிரண்யாக்ஷனுக்கு. உடனே பகவான் அவனை பார்த்து சொல்கிறாராம், ஏதோ சொன்னியே, என் தலையை வெட்டிட்டு இந்த மாதிரி நீ அசுரர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன், உன்னை சம்ஹாரம் பண்ணிவிட்டு நீ எல்லா அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணுறிய, இப்போ நான் உன் தலையை அறுத்து இப்போ அசுரர்களுக்கெல்லாம் வந்து சந்தோஷம் கொடுக்க போகிறேன்னு சொன்னியாமே, மேலே இந்த காரியத்தை பாரு, இப்படியே பேசிகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பகவான் நன்னா அவனை கலப்பி விட்ட உடனே அவன் அப்படியே அவனுடைய அந்த கதையை சுழட்டுண்டு வரதை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மலையே எடுத்து கையில் சுழட்டுவது போல இருக்குது. அதெல்லாம் பார்த்து தேவர்கள் பயப்படுறார்கள். இப்படி ஒரு பயங்கரமான யுத்தம் பண்ணுறதுக்காக அதை எடுத்துன்னு வந்து பிரபுவனுடைய மார்பில் அடிக்கிறதுக்காக அதை எடுத்துன்னு வந்து இப்படி ஓங்கி அடிக்கிறான் பகவானுடைய மார்பில். அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த அடிப்பட்டா அந்த இதயமே நின்று அந்த ஹரிநாராயணன் காலம் எடுவான்னு நினச்சின்னு அடிக்க வரான். பகவான் அனாயாசமாக அதுலேருந்து தப்பிச்சுட்டார். இப்போ என்னன்னா, ரெண்டு பேருக்கும் வந்து கதா யுத்தம் நடக்கிறது. கதா யுத்தம் பயங்கரமாக நடக்கிறது. பகவான் அடிக்க போகிறார், அவன் தப்பிச்சுக்கிறான். உடனே ஹிரண்யாக்ஷன் அடிக்க வரான், பகவான் தப்பிச்சுக்கிறார். இப்படி வராகமூர்த்தியாக இருக்கிற பிரபு நன்ன சண்டை போடுறாராம். அதை எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டு அவனும் வந்து அபாரமாக யுத்தம் பண்ணுறானா. தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கான். பகவானே பேர்பட்ட பராக்கிரமசாலி, இந்த பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய பிரபு கூட இப்படி சண்டை போடுறானே இவன் சொல்லிட்டு ஆச்சரியமாக அப்படியே பார்த்துட்டு இருக்காலாம் அந்த யுத்தத்தை. அந்த கதா யுத்தமானது ஆகாசத்தில் அபாரமாக நடந்துட்டுருக்கு. இப்படி யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும்போது பகவான் அடிக்கணும்னு கதையை எடுத்துன்னு வந்து ஒரு அடியால் அடிக்கிறான். பகவான் மேலே பட்டுருது.
திரும்பி பகவான் அடிக்கிறார், அதுவும் மேலே படுறது. இப்படி 2 பேரும் அடி வாங்கின்றும் சண்டை போடுறா, அடி வாங்கி தப்பிச்சுன்னு சண்டை போடுறா. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து பிரம்மதேவன் வந்து பகவான்கிட்ட பேசுகிறாராம். உடனே சொல்கிறாராம், இந்த ஹிரண்யாக்ஷன் வந்து என்னை குறித்து தான் தபஸ் பண்ணி இப்படி ஒரு தன்னுடைய பராக்கிரமத்தை வாங்கிட்டான் தபஸ்னால. இதை வச்சுட்டு இவன் சாதுக்கள், மகரிஷிகள், பிராமணோத்தமால், பாகவதால், பசுக்கள் இவர்கள் எல்லாரையும் இம்சை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனோட அட்டகாசம் தாங்க முடியல. அதனால பிரபு, இவன் கூட நீங்கள் விளையாடினது போதும், எங்களுக்கே பார்த்தா பயமாக இருக்குது நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறது. இவனை எப்படியாவது நீங்கள் சம்ஹாரம் பண்ணி தான் ஆனும். இவன் கூட இவ்வளோ நேரம் விளையாடாதீங்கோ, இவனை வதம் பண்ணுங்கோ அப்படின்றது போல பிரம்மதேவன் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாராம். அந்த சண்டையை பார்த்து பயந்து இப்படி பகவானை பிரார்த்தனை பண்ண பிரம்மதேவர் கடைசியாக ஒன்று சொல்கிறார். இப்போ அபிஜித்து அப்படின்ற விஜயபரமாக இருக்கக்கூடிய முகூர்த்தம், அந்த முகூர்த்தத்தில் நீங்கள் சண்டை போட்டுருக்கேள். இந்த பாபிக்கு இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் தான் வதம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இது முடிகிற தருவாயில் இருக்குது. அதனால் நீங்கள் சீக்கிரமாக இவன் வதம் பண்ணணும்னு பகவானுக்கு ஞாபகப்படுத்தது போல இந்த பிரம்மதேவனும் மற்ற தேவர்களும் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திக்கிறார்கள். அதோடு இந்த 18வது அத்தியாயமாவது பூர்த்தியானது. மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அத அஷ்டாதசோऽध्यायः मैत्रेय उवाच तदेवमाकर्ण्य जलेशभाषितं महामनाः तद्विगणय्य दुर्मदः हरेर्विदित्वा गतिमङ्गनारदात् रसातलं निर्विविशे त्वरान्वितः ददर्श तत्र अभिजितं धराधरं प्रोन्नीयमानो अवनिमग्रदंष्ट्र्या मुष्णन्तमक्ष्णा स्वरुचोरुणश्रिया जहास चाहो वनगोचरो मृगः आहेनमेह्यज्ञ महीं विमुञ्चनः रसौकसां विश्वसृजेयमर्पिता न स्वस्ति यास्यसि अनयाममेक्षतः सुराधमासादित सूकराकृते त्वं नः सपत्नैः अभवाय किं भृतः यो मायया हन्ति असुरान् परोक्षजित् त्वां योगमाया बलमल्पपौरुषम् संस्थाप्य मूढा प्रमृजे सुहृच्छुचः त्वयि संस्थिते गदया शीर्णशीर्षणि अस्मद्भुजच्युतया ये च तुभ्यं बलिं हरन्ति ऋषयो ये च देवाः स्वयं सर्वेन भविष्यन्त्यमूलाः सतुद्यमानोरि दुरुक्ततोमरैः दंष्ट्राग्रगां गाम् उपलक्ष्य भीतां तोदं वृषन् निरगादम्बुमध्यात् ग्राहाहतः सकरेणुर्यथेभः तं निस्सरन्तं सलीलादनुद्रुतो हिरण्यकेशो द्विरदं यथा झषः करालदंष्ट्रः अशनिनिस्वनोऽब्रवीत् गतह्रियां किं तु असतां विगर्हितम् सगामुदस्तात् सलिलस्य गोचरे विन्यस्य तस्याम् अदधात् स्वसत्वम् अभिष्टुतः विश्वसृजाप्रसूनैः आपूर्यमाणो विबुधैः पश्यतोरेः परानुषक्तं
तपनीयोपकल्पं महागदं काञ्चनचित्रदंशं मर्माण्यभीक्ष्णं प्रतुदन्तं दुरुक्तैः प्रचण्डमन्युः प्रहसन् तं बभाषे। भगवानुवाच सत्यं वयुम्भो वनगोचरा मृगाः युष्मद्विधान् मृगये ग्रामसिंहान् न मृत्युपाशैः प्रतिमुक्तस्य वीराः विकत्सनं तव गृह्णन्ति अभद्रा। एते वयं न्यासहरारसौकसां गतह्रियो गदया द्रावितास्ते तिष्ठामहेथापि कथञ्चिदाजौ स्थेयं क्वयामो बलिनोत्पाद्य वैरम् त्वं पद्रथानां किल यूथपाधिपः घटस्वनो स्वस्तय आश्वनूहः संस्थाप्य चास्मान् प्रमुजाश्रुस्वकानां यस्वां प्रतिज्ञां नातिपिपर्त्य सभ्यः। मैत्रेय उवाच सोऽधिक्षिप्तो भगवता प्रलब्धश्चरुषा भृशम् आजहार उल्बणं क्रोधं क्रीड्यमानो अहिराडिव सृजन्नमर्षितः श्वासात् मन्युप्रचलितेन्द्रियः आसाद्य तरसादेत्यो गदया अभ्यहनत् हरिं भगवांस्तु गदावेगं विसृष्टं रिपुणा उरसी अवञ्जयत् तिरश्चीनः योगारूढ इवान्तकम् पुनर्गदां स्वामादाय भ्रामयन्तम् अभीक्ष्णशः अभ्यदावत् हरिः क्रुद्धः संरम्भात् दष्टदच्छदम् ततश्च गदया रातिं दक्षिणस्यां भ्रुवि प्रभुः आजज्ञे सतुतां सौम्या गदया कोविदो अहनत् एवं गदाभ्यां गुर्वीभ्यां हर्यक्षः हरिरेव च जिगीषया सुसंरब्धौ अन्योन्यम् अभिजघ्नतुः तयोस्पृधोस्तिग्म गताहताङ्गयोः क्षतास्रवघ्रान विवृद्धमन्व्योः विचित्रमार्गान् चरतोर्जिगीषया व्याभादिलायामिव शुष्मिनोर्मृधः दैत्यस्य यज्ञावयवस्य माया गृहीतवाराहतनोर्महात्मनः कौरव्यमह्यां द्विषतोर्विमर्दनम् दिदृक्षुरागात् ऋषिभिर्वृतस्वराट् आसन्नशौण्डीरमपेतसाध्वसम् कृतप्रतीकारमहार्य विक्रमम् विलक्ष्य दैत्यं भगवान् सहस्रणीः जगादनारायणम् आदिसूकरम्
ब्रह्मोवाच एष ते देवदेवानाम् अङ्घ्रिमूलमुपेयुषाम् विप्राणाम् सौरभेयीणाम् भूतानामप्यनागसाम् आगस्कृत् भयकृत् दुष्कृत् अस्मद्राद्धवरोऽसुरः अन्वेषन् अप्रतिरथः लोकान् अटति कण्टकः मैनं मायाविनं दृप्तं निरङ्कुशमसत्तमम् आक्रीडबालवद्देवा यथा आशीविषमुत्थितम् न यावदेष वर्धेत स्वां वेलां प्राप्य दारुणः स्वां देवमायामास्थाय तवाजह्यघमच्युता एषा घोरतमा सन्ध्या लोकच्छम्बट्करी प्रभो उपसर्पति सर्वात्मन् सुराणां जयमावह अधुनेषो अभिजिन्नाम योः मुहूर्तिको ह्यगात् शिवाय नस्त्वं सुहृदाम् आशुनिस्तरदुस्तरम् दिष्ट्या त्वां विहितं मृत्युमयमासादितः स्वयं विक्रम्यैनं मृधे हत्वा लोकान् आधेहि शर्मणि। श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे हिरण्याक्षवधे अष्टादशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।